சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளை சென்னாவை 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்துட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பச்சை மிளகா, முந்திரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பாயில் பண்ணி எடுத்து அதில் சுண்டல் கொஞ்சம் போட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு பிரிஞ்சால் இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டு அதில் சாப் பண்ண ஆனியன் போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நம்ம பாயில் பண்ண தண்ணி இருக்கும் அதே தண்ணியை இதில் ஊற்றி நமக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு பாயில் பண்ண சென்னாவை அதிலேயே மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கணுமா நம்மளுக்கு தேவையான சென்னா மசாலா ரெடி.